ஹாய், குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 5:30 அப்படிங்கும்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து பச்சைப்பயிறு கிரேவி தான் வந்து செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கு பச்சைப்பயிறு வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு எடுத்து, அத வந்து அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கருகாம வறுத்து வந்து எடுத்துக்கலாம் நல்லா. பச்சைப்பயிறு வந்து ஓரளவுக்கு கலர் மாறின உடனே அதை வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சேர்த்து பச்சைப்பயிறு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் விளக்கெண்ணையும் வந்து அதில் விட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து விசில் வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து அப்படி தான் செஞ்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 6 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், எதுக்கும் வந்து அளவெல்லாம் இல்லைங்க. நான் வந்து ஒரு 6 7 பேருக்கு வந்து செஞ்சுருந்தேன். அதனால் நான் நிறையா தான் வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து உப்பு காரமாகட்டும், அதுக்கப்புறம் பழத்தோட அளவாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு அழகாக வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்திட்டு இது கூட கரம் மசாலா கொஞ்சம், இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தி நல்லா வந்து பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி வந்து வரும். 2 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திட்டு வேக வச்சிருக்கிற பச்சை பயிரையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட டேஸ்ட் ஃபுல்லாக வந்து பச்சை பயிரில் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஜெல் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தா திக்கான பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இறக்கிட்டா சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு நல்லா சூடாக ஒரு கப் காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு சமையல் ரூமை விட்டு ஓடிட்டேன். நல்லா சூடான சாதம், நல்லா ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி, சௌசௌவும் தக்காளியும் போட்டு சாதத்துக்கு சதன் பொரியல் மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். கூடவே வந்து சூப்பரான கம கமன்னு தக்காளி ரசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.